வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாதிரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைய சிந்தனையாக அருட்தந்தை அவர்கள் மனித உறவுகள் மேம்பட அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு நிறைய அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க. அதை நாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வர்றோம். அந்த வகையில் இன்றைக்கி குறுகிய மனப்பான்மையை விட்டொழியுங்கள் அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க. குறுகிய மனப்பான்மை அப்படின்னு பார்த்தோம்னா நேரோ மைண்டட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. யாராவது ஒரு பர்சன் ரொம்ப குறுகிய மனப்பான்மையோடு இருந்தாங்கன்னா அவங்கள அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தங்க அந்த குறுகிய மனப்பான்மையோடு எப்படி இருப்பாங்கன்னா ரெண்டு விதமாக அவங்க இருக்கலாம். ஒன்று தன்னைத்தானே ரொம்ப குறைவாக மதிப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடியவங்க ஒன்று. சில பேர் பார்த்தோன்னா மற்றவங்க எல்லாத்தையுமே தன்னை விட மீதி எல்லாருமே ரொம்ப இழிவானவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வளர்த்துப்பாங்க. அவங்களும் அந்த குறுகிய மனப்பான்மையுடையவங்க தான். ஆக ரெண்டு விதத்தில் இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ தன்னைத்தானே குறுகிய மனசோடு நினைக்கிறவங்க அப்படின்னு பார்த்தோன்னா சாமிஜி சொல்லுவாங்க இல்லையா, உயர்வு தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு. அதில் அந்த தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லக்கூடியது ஏதாவது ஒரு விஷயங்களில் நான் இப்படித்தான், எனக்கு என்னால் இவ்வளோதான் முடியும், என்னால் இதுக்கு மேலே செய்ய முடியாது, மற்றவங்கள மாதிரி நான் இல்லை, அந்த மாதிரி தன்னைத்தானே குறுகின இடத்துல வச்சு பார்க்கும்போது அவங்க எந்த விதமான முன்னேற்றத்தையும் அடையவே முடியாது. ஏன்னா அவங்கள பற்றி அவங்களுக்கே ஒரு நல்ல உயர்ந்த எண்ணம் இல்லாத போது அவங்க எப்படி உயர்வான ஒரு இடத்தை நோக்கி போக முடியும்? அப்போ இதுதான் அந்த தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லக்கூடியது. சாமிஜி அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மையை தான் நேர்நிறை மனமாக மாற்றணும்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதே போல் மற்றவங்கள இந்த குறுகிய மனதோடு பார்க்கக்கூடியவங்க நிறையா பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒன்று நினைக்கணும், அதாவது ஒவ்வொருத்தருடையும் ஒரு திறமை இருக்கும். யாருமே எந்த திறமையுமே இல்லாமல் இருக்கக்கூடியவங்க கிடையாது. யார்கிட்ட எந்த திறமை இருக்கோ அதை சரியான ஒரு நபரால் தூண்டி விடப்படும் போது அவங்க திடீர்னு பார்த்தோன்னா அந்த திறமையில் உயர்ந்த நிலைமைக்கு முன்னேறக்கூடியதை நம்ம வாழ்க்கையில் நிறையா பார்த்துருக்கோம். அப்போது எல்லார்கிட்டையும் நல்ல குணங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சதா குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு சொந்த பந்தங்களோ உறவுகளோ நட்புகளோ கூட இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம மனதை விரிவான மனநிலையில் நாம் வச்சுக்க பழகிக்கணும். குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, அந்த பாட்டு நாம் எல்லாரும் கேட்டிருப்போம். அப்போ அத்தனையுமே நிறைவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் எல்லாருக்குமே வரணும். சக மனிதர்களை பொருளாலேயோ கல்வியாலேயோ அந்தஸ்தாலேயோ மட்டம் தட்டுறது குறுகிய மனப்பான்மை இருக்கிறதாலேயே நடக்குது. அப்படி யாராவது செய்வாங்களே ஆனால் அவங்க குறுகின மனப்பான்மை உடையவங்க தான் அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கிட முடியும். தேவையில்லாத விஷயங்களில் குறை சொல்லவும் குறுகின நோக்கிலேயே செயல்படுவதை விட நம்முடைய நேரத்தை நாம் எப்படி செலவழிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக அந்த நேரத்தை நாம் செலவிடலாம். அப்படி நாம் செலவிடும்போது நமக்கு வாழ்க்கையில் வெற்றியே கிடைக்கும். இவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நாமே மற்றவங்கள பற்றி தீர்மானிச்சுக்கிட்டு செயல்படக்கூடாது. ஒரு கிணற்று தவளை இருந்ததாம். ஒரு நாள் கடலில் இருக்கக்கூடிய ஒரு தவளை அந்த கிணத்துல சேர்ந்துருச்சு. அப்போ அந்த கிணத்து தவளை அதை பார்த்து வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லி நீ யாருன்னு கேட்டது. அப்போ அந்த கடல் தவளையை சொல்லிச்சு, நான் கடலில் இருக்கக்கூடிய தவளை அப்படின்னு. அப்படியா, கடல்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டது அந்த கிணத்து தவளை. அந்த கடல் தவளை சொல்லிச்சு, கடல் ரொம்ப பெரியது அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ இந்த கிணத்து தவளை அந்த கிணத்தை விட்டு வேறு எங்கேயும் வெளியில் போனதே கிடையாது, அதுக்குள்ளேயே தான் இருக்குது. அப்போ அது ஒரு 2 அடி ஜம்ப் பண்ணி காமிச்சது, இவ்வளோ பெருசாக இருக்குமா அந்த கடல் அப்படின்னு.
அந்த கடல் தவளை இல்லை இல்லை அது பெருசு அப்படின்னு சொன்னது. அப்போ இந்த கிணத்து தவளை இன்னும் ஒரு கிணத்துலையே பாதி அளவு தூரத்தை ஜம்ப் பண்ணி இவ்வளோ உயரம் இருக்குமா, இவ்வளோ பெருசாக இருக்குமா அப்படின்னு கேட்டது. அப்போ அந்த தவளை சொல்லிச்சு, இல்லை இல்லை இதை விட ரொம்ப பெருசு அப்படின்னு. அப்போ அந்த கிணத்து தவளை கிணத்தோட ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு பளிச்சுன்னு தவுனது. கடல் இவ்வளோ பெருசு இருக்குமா அப்படின்னு கேட்டது. அப்போ அந்த கடல் தவளை இல்லவே இல்லை, கடல்ங்கிறது ரொம்ப 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 பெருசு அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அந்த கிணத்து தவளை சொல்லிச்சான், எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெருசு, இதை விட பெருசு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, இதுதான் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிச்சான். அப்போது அந்த கிணத்து தவளுடைய நிலைமை எப்படி, இதுதான் பெருசு, மற்றதெல்லாம் இதளவுக்கு இருக்காது, அப்போ நான் தான் உயர்ந்தவன், மற்றவங்க என் அளவுக்கு உயர்வாக இருக்க முடியாது அப்படின்னு ஒரு மனிதன் நினச்சி செயல்பட்டானா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த கிணற்று தவளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. சில பேர் வாழ்க்கையில் முன்னேறாமல், தானும் முன்னேறாமல், மற்றவங்களையும் முன்னேற விடாமல் இழுத்து போட்டு கொண்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க, இந்த மாதிரி மைண்ட் செட் உள்ளவங்களெல்லாம் நாம் கிணத்து தவளைன்னு சொல்கிறது வழக்கம். இப்போது தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறுகின மனப்பான்மையவும் விட்டு ஒழிக்கணும். நம்ம அருட்தந்தை அவர்கள் போல் இந்த உலகமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விரிந்த மனநிலையில் அவங்க இருந்ததுனால தான் அருட்தந்தை அவர்கள் இந்த உலக சமாதானம் என்ற ஒரு திட்டத்தையும் ஏற்படுத்தி இந்த ஒரு அருமையானதொரு சங்கத்தையும் இந்த உலகிற்காக அர்ப்பணித்து உலகம் முழுவதும் அமைதியாக இருக்கணும், நல்ல முறையில் மக்கள் எல்லோருமே அவர்களுடைய இலக்கை அடையணும் என்ற ஒரு நோக்கத்தில் அமைதியை வலியுறுத்தி ஆரம்பித்த அந்த சங்கம் இவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரணம் மகரிஷி அவர்களுடைய ஒரு விரிவான உயர்ந்த ஒரு மனப்பான்மை தான். அப்போது நாம் எல்லோரும் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது சில சமயங்கள் அது இயல்பாக வெளிப்படக்கூடிய ஒரு தன்மை தான். அந்த குறுகிய மனப்பான்மையை நாம் விட்டொழிப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.